வணக்கம் இடமூலம் ஹப் நேயர்களே. பல பேரும் பதிஞ்சிருக்கக்கூடிய காணொலியில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பதிவில் போட்டிருக்கீங்க. கமெண்ட்ல நாசிக்ல நடக்கக்கூடிய டிசிஎஸ் கன்வர்ஷன் மேட்டரை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் சேகரிச்சுட்டு என்னோட கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக காத்திருக்கும் சுரேன் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேஸா இருக்கு. டிசிஎஸ்ல நாசிக் கன்வர்ஷன் ஒரு 2 நாளா பேசுபொருளா போயிட்டு இருக்கு. என்னன்னு மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. இல்ல டிசிஎஸ் பிபிஓ நாசிக்ல 300 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. அதுல 40 பேர் முஸ்லீம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது நியூஸ் வெளில வந்திருக்காது. இது 2022 to 2026 நம்மளுக்கு நியூஸ் நடந்துட்டு இருக்கு. மார்ச் வரைக்கும் போன மாசம் வரைக்கும். என்னன்னா இவங்க என்ன பண்றாங்க சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு இல்லை. இன்வெஸ்டிகேஷன் படி இந்த நியூஸ்லாம் வந்திருக்கு. இந்த குரூப் இந்த முஸ்லிம்ஸ்லாம் இருக்காங்களே, அதுல இன்க்ளூடிங் ஒன் ஹெச்ஆர் பெண்மணி, அவங்க பேர் எனக்கு தெரியல, ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அந்த குரூப் பேர் என்னன்னா நெக்ஸ்ட் ஹிந்து கேர்ள். சரியா? இவங்களோட புதுசா இருக்கு இது. ஆமா, அந்த குரூப் பேரு. இதுல நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்றாங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாத மாதிரி விஷயங்கள். அடுத்த ஹிந்து பெண். ஆமா. ஆனா என்னன்னா நம்மளுக்கு பிரஸ்ல நியூஸ்ல வந்ததோ அதை நான் சொல்றேன். அவங்கள ஆசையை தூண்டி விட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்கள இந்த மாதிரி கார்பரேட் கல்ச்சர் உங்களுக்கு தெரியும். இந்த டீம் அவுட்டிங்க, இந்த மாதிரி ஏதாவது பிக்னிக் கூட்டு போறேன், ட்ரிங்க்ஸ். இதுல எப்படின்னா 2-3 நபர்கள் சேர்ந்ததாகவும் 2-3 மென் சேர்ந்து ஏமாத்தினதாகவும் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இது கம்ப்ளீட் வெஸ்டர்னைஸ்டு. இது ஃபுல்லா இதுல இருக்கிற லாஜிக்ஸ் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு சில பெண் கிட்டலாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, நீ வெட் க்ளோத்ஸோட போட்டோஸ் அனுப்பு, அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அவங்க வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படின்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, த்ரெட்டன் பண்ணுறது. இந்த மாதிரி வெளில விட்டுருவேன், உன்னை இது பண்ணிவிடுவேன், நீ நான் கல்யாணம் பண்ணிக்கினா நீ ரிலீஜியன் மாறு, இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப வருஷமாக இது வெளியில் யாருமே பேசலை. எந்த பொண்ணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஒரே ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டான். கல்யாணம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அந்த எதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீ என் கூட ஃபிசிக்கலாக இருக்கணும், இந்த மாதிரி காம்ப்ரமைஸ்டாக இருக்கணும், எல்லாமே பண்ணணும்னு சொல்லி அது லாஸ்ட்டில் கைட்டி வர்றது. ஸோ ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா லைனாக இன்னும் 8 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த குரூப்பில் இன்னொன்று என்னன்னா, இந்த குரூப்பில் என்னென்ன பேசிக்கிட்டாங்கிறதுலாம் ஒரு அட்வொகேட் சாட்டை வெளியிட்டிருக்காரு, போஸ்ட் பண்ணியிருக்காரு. அது அவரோட கிரெடிட்ஸோட நான் போடுறேன். அது என்னென்ன சார்ட் இப்போ ஸ்க்ரீனில் இப்போ போட்டுருக்காங்க. அந்த சார்ட்ல எப்படி பேசிக்கிறாங்கன்னா, இந்த மதத்தையும் நான் இது பண்ணுறதுக்காக இல்லை, என்ன நடந்ததோ அதை நான் சொல்கிறேன். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் குட் மார்னிங் நமஸ்தே நம்ம எப்படி சும்மா ஒரு குரூப்பில் பேசுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும், அதில் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் குட் மார்னிங் சொன்னால் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி ஓகே, அந்த மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப்புக்குள்ளே பேசிக்கிறாங்க, நம்ம இந்த பீரியட்குள்ளே அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இந்த நெக்ஸ்ட் இந்த இது அதே அந்த பேல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நான் சொல்கிறது வெறும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும். இதில் என்ன ஒரு ஒற்றுமைனா எல்லாமே நான் முஸ்லீம் கேர்ள்ஸாக டார்கெட் பண்ணுறாங்க. கரெக்டாக? நெக்ஸ்ட் ஹிந்து கேர்ள், நெக்ஸ்ட் அடுத்து இந்து பெண். குரூப் பேர், நீங்கள் குரூப் பேரே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நான் கேட்டோன்னே எனக்கு ஆச்சரியம் பத்திக்கிட்டு எரியுது இப்போ அந்த நியூஸு. இது இதில் அங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு கார்பரேட் ஜிஹாத். இது லவ் ஜிஹாத் கேள்விப்பட்டிருக்கோம். இது கார்பரேட் ஜிஹாத். எப்படி இந்த மாதிரி டார்கெட்டாக பண்ணுறாங்க இவங்க. அந்த அங்கே இருக்கிற சிஎம்மும் சொல்கிறாரு, நான் இதை விடவே மாட்டேன், என் ரிலீஜியனுக்கு எதிரான விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹிந்து கேர்ள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது அவங்களோட ஹிந்து கடவுளை பற்றி இழிவாக பேசுறது, அவங்க நம்பிக்கையை இழிவாக பேசுறது. இன்னும் சில பேர்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ நான்வெஜ் சாப்பிடணும். அதாவது அவங்க வெஜிடேரியன் ஈட்டர், அவங்கள நான்வெஜ் சாப்பிட சொல்கிறாங்க. அவங்க நான் வெஜிடேரியனா கூட இருக்கலாம், ஸ்பெசிஃபிக்காக ஒரு மீட்டை சாப்பிட சொல்கிறாங்க. பீஃப்னு சொல்லிட்டு போங்க, அதை நீ பீஃப் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு எமோஷ்னல் நீ இதெல்லாம் சாப்பிடு, நீ இதெல்லாம் பண்ணாதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கல்யாணம் அந்த மாதிரி புஷ்ஷா இல்ல அடுத்த லெவலுக்கு ஒன்று ப்ரொமோஷன் பண்றாங்க? மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் பண்ணவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துனது தான் அடுத்த லெவல் புஷ் ப்ரோ. கார்பரேட்ல கார்பரேட் நம்ம கொத்தம் சொல்ல முடியாது, கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர், நம்ம எல்லாருமே தெரியும் கார்பரேட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு.
இதுல என்னென்னமோ நம்ம வெளியில கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி இருக்கும் கல்ச்சர், அந்த மாதிரி இருக்கும் கல்ச்சர். இது வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட்ல. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் முஸ்லிம்ஸ், ஒரு 8 பேர், அந்த பேரை நான் படிக்கிறேன். இந்த 8 பேரு பிளஸ் ஒரு ஹெச்ஆர் பெண். இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அந்த பெண். சரி, நீங்க பேரை படிச்சிருங்க, அப்பதான் மக்களுக்கு இன்னும் ஒரு தெளிவு வரும். ஸோ தட் ஐடென்டிட்டி அப்படின்றது இருக்கும். ஏன்னா ஒரு பெண்ணுன்னு சொல்றீங்க, அந்த பெண்ணோட பேரும் படிங்க, மக்கள் தெரிஞ்சுக்கணும். 9 arrested including 6 Muslim team leaders. யாருன்னு கேட்டிருந்தீங்க. டீம் லீடர்ஸ். டிஎல் ஆசிஃப் அன்சாரி, ஷாஃபி ஷேக், ஷாருக் குரேஷி, ராசா முகமது, தோசிஃப் உத்தர், டேனிஷ் ஷேக் பிளஸ் ஹெச்ஆர் அஃபிஷியல். இவங்க தான் அந்த பெண். அந்த பேர் இல்ல. ஓகே. ஏன்னா எல்லாம் துரந்தர் படத்துல வர கேரக்டர் பேர் மாதிரியே இருக்கு. ஸோ அந்த பெண்ணோட பேர் வந்து வெளியிடல. ஆமா, அவங்க பேர் வந்து வெளியிடல. இதுல இன்னொன்னு நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நமாஸ் பண்ண வைக்கிறது, அதுவும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் குரான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக படிக்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசிஎஸ் வந்து 0 டாலரன்ஸ் இது வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டு இந்த மாதிரி பண்ணாலே உடனே டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இவங்க எல்லாரையும் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாருமே அண்டர் இன்வெஸ்டிகேஷன். இதில் என்னன்னா 7 அண்டர் கவர் காப்ஸ், எல்லாருமே ஃபீமேல் காப்ஸ். இவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணும். எப்படின்னா விக்டிம்ஸ்லாம் டைரக்டா இந்த விஷயத்த சொல்ல பயப்படுறாங்கன்னு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்க்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க 7 ஃபீமேல் காப்ஸும் டிசிஎஸ் பிபிஓ யூனிட்ல வேலைக்கு சேர்றாங்க. எப்படி ஹவுஸ் கீப்பிங்கு, கிளீனரா, இந்த மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு வேலையில அதுக்குள்ள சேர்றாங்க. சேர்ந்துட்டு இந்த இந்த இது எப்படி நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னென்ன பேட்டர்ன்லாம் ஹராஸ்மெண்ட் நடக்குது, எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போறாங்க, இந்த கம்ப்ளைண்ட்லாம் சொன்னல, ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் என்னென்ன பண்றாங்க, நான்வெஜ், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நோட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 40+ சிசிடிவிஸை வந்து எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இவங்க வந்து இந்த டைம்ல வர சொன்னாங்க, எந்தெந்த டைம்ல வந்து லைக் நீ வா பர்சனலாக கேபின்குள்ளே பேசலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட எஃப்ஐஆரில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, இப்போ நான் அந்த நேம்லாம் படித்தேன்ல, அவங்க ஒருத்தங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கிறதுலாம் ரிப்போர்ட்டில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் விலாவரியாக போட்டுருக்காங்க. நான் நிறைய நேம்ஸ் படிச்சல. டேனிஷ் ஷேக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிராப் திஸ் உமன் இன் த ஆஃபீஸ் லாபி, embarrassing her in front of everyone. Later, he lured her into a physical relationship and pressured her to convert for nikah. Supporting him in this trap was Nida Khan. Nida Khan தான் அந்த HR. மறைக்கப்பட்ட பேர் இங்க வெளில Nida Khan. அதுக்கப்புறம் ராசா and Shahrukh abused this woman, made vulgar comments about her marriage. She is a married woman. அவங்க இந்த ஒரு பர்టిక్యులர் பெண்ணு. And attempted to molest her. Her complaints to the seniors were met with no response. Shafi Sheikh would stare at this woman, stare at women's private parts and smile awkwardly. He would comment on her marriage and their alleged inability to have a child, asking her to sleep with him to have a baby. Nanalam பண்றானுங்க பாருங்க. Tausif would stare at this woman's so-and-so, point at her private parts and make shameless comments about them. He would also abuse Hindu deities. Tausif Danish and Shahrukh abused this woman, forced her to offer namaz and made her eat non-vegetarian food against her wish. Asif and Shafi touched this woman's and abused Hindu deities in front of her. Tausif and others followed this woman outside the office, attempted to touch her, abused her and made vulgar comments. Raza and Shafi touched the woman. Raza proposed to her against her will and forced her to come into a relationship with him. Shafi made obscene comments about her body. They would talk about her private life in the office. Raza and Tausif would talk about this woman's personal life, touch her and talk about her body in an obscene manner. ஸோ இப்படின்னா அதில் அந்த அந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. இதை முடிச்சிட்டோம். இந்த மாதிரி இவங்க மட்டும் விக்டிம்ஸ் கிடையாது. விக்டிம்ஸ் வந்து 50 பேருக்கு மேலே போகும் அப்படின்னு அவ்வளோ வாங்க எதிர்பார்க்குறாங்க. போலீஸ் சொல்லியிருக்கு இப்போதைக்கு. இது வந்து எவ்வளோ பேர் இப்போதைக்கு விக்டிம்? 9 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 8 எஃப்ஐஆர் போட்டாங்க. இன்னும் வந்து 40+, 50+ அப்படின்னு. தேவேந்திர ஃபட்னாவிஸ் என்ன சொல்லியிருக்காரு, ஒருத்தரையும் நான் விட மாட்டேன், அதுவும் இல்லாமல் என் ஊரில் இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் ஜிஹாத் வந்து பண்ணிட்டு இருக்காங்கிறதுனால அவங்கள கம்ப்ளீட்டாக என்னென்ன கேசஸ் இல்லை, என்ஐஏ ஏடிஎஸ்லாம் வந்துருச்சு.
என்னையே உங்களுக்கு தெரியும். ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் என்ஐஏயும் உள்ள இருக்கு. என்ஐஏ வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க யாரு இவங்க, இவங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன, வேற போர்ட்ஸ் என்ன, இவங்களோட என்னென்னலாம் பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். ஏன்னா இது அந்த கார்ப்பரேட்டோட முடியுதா இல்ல வேற ஏதாவது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கூட சம்பந்தப்பட்டிருக்கா? இது ரொம்ப டார்கெட்டடா இருக்குல்ல. ஸோ டெஃபினட்டா ஏதாவது இருக்கலாம் தான். இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவில் முஸ்லீம்ஸ் இந்தியன் கண்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உன் டார்கெட் எப்படி ஒரு இவ்வளோ ஆடா இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் வரும்ல. ஏன்னா யுவர் இந்தியன், நீ வந்து இந்த நெக்ஸ்ட் ஹிந்து கேர்ள்னு ஒரு குரூப்ல பேர் வைக்கிறனா நீ என்ன மைண்ட் செட்ல இருப்ப அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது வந்து என்னென்னலாம் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி வேற யார் யாருக்கலாம் ஒரு கார்பரேட் ஆஃபீஸோட கேபின், ஆஃபீஸோட காமன் பிளேஸ்ல இவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னா எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? பிரைவேட்டா கூட இல்ல, எல்லாரும் பார்க்கறாங்க. ஆமா, இது வந்து சீனியர்ஸ் யாருமே இதை கண்டுக்காம இருக்கிறது ஏன்? இவங்கலாம் ஏன் கண்டுக்கல? ஒரு கார்பரேட்ல பிரச்சனை, இதெல்லாம் ஆஃப்டர் ஆல் டீம் லீடர்ஸ் தான். ஏவிபி விபி எவ்வளோ பேர் அந்த ஆஃபீஸில் இருப்பாங்க, அவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் சொல்லும் போது? இல்லை அவங்களும் இதை வந்து அவங்களும் இந்த மாதிரி ரிப்பீட்டட் அஃபண்டர்ஸா இதெல்லாம் ரொம்ப காமன், நீ வந்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா? இது வந்து டெஃபினட்டாக ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் ஒரு செக்யூரிட்டி வேணும்ல. நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ பேர் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க, இன்னசென்ஸாக எவ்வளோ பேர் இருப்பாங்க ப்ரோ. இப்போ ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. விவரம் தெரியாத பெண்கள் எப்படி, அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. இப்போ கிராமத்துலேருந்து சில பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எப்படி பேசணும் எப்படி பழகணும்னு தெரியாது. இப்போ ஒருத்தன் ஹராஸ் பண்ணனா அது வெளியில போய் சொல்லாமா, ஐயோ நம்மளுக்கு அசிங்கமாயிடும், நம்ம அப்பா அம்மாவுக்கு அசிங்கமாயிடும் பயப்படுறவங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்படி ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஒரு 4 வருஷமா இது 4 வருஷம் நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு வருஷமா நடக்குது நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஒரு ஜாப் செக்யூரிட்டி இது வந்து இந்த கார்பரேட்ஸ்லாம் என்ஷோர் பண்ணணும். கார்பரேட்ஸ் வந்து எல்லா கார்பரேட்ஸும் தப்புன்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா நீ ஒரு ஸ்டெப் ஆக்ஷன் எடு. அவன் இப்போனே 0 டாலரன்ஸ் பாலிசி, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீ 0 டாலரன்ஸ், இதெல்லாம் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணும் போதே நீ வந்து என்னன்னு பார்த்துருக்கலாம்ல. இவ்வளோ தூரம் போயிருக்காதுல்ல. அது 9 பேர் வரைக்கும் கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டான், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சுன்னா அது கார்பரேட் எவ்வளோ பெரிய அசிங்கம். அதுவும் டிசிஎஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட், எவ்வளோ பெரிய கம்பெனி, அது எவ்வளோ கேவலமா இருக்கும் இதெல்லாம் வந்து வெளில சொல்றதுக்கு. இதனால எல்லா கார்பரேட்ஸ்க்கு வேலைக்கு போற பெண்ணுக்கும் ஒரு பயம் வரும் தானே, அவங்க அப்பா அம்மாவுக்கு பயம் வரும். நம்ம கண்ட்ரியில எவ்வளோ கார்பரேட்ஸ் இருக்கு, எம்என்சிஸ் ஃபுல்லாவே நம்ம கண்ட்ரில தான் கொட்டி கிடக்கு. இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் எவ்வளோ லேடிஸ் போறாங்க வேலைக்கு, அவங்களுக்கு ஒரு அன்னெசரி ஃபியர் வரும் தானே. ஒரு சக மனிதன் நல்லவனா இருந்தாலும் அவனை இனிமே நம்ப மாட்டாங்க தானே. இல்ல அதான் நான் சொல்லலாம்னு வந்தேன். ஒரு முஸ்லிம் டிசிஎஸ்ல ஒர்க் பண்றாருன்னா அவரு வந்து வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்து நல்லவனா இருக்க, அதான் சொல்றேன். எல்லாருக்கும் கெட்ட பேரு. இப்போ நான் வந்து இது முஸ்லிம்ஸ் வந்து இப்படின்னு இல்லை, நான் எவ்வளோ முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க சரியா. ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் நல்லா இருக்கிறவங்களாம் பேச்சே வச்சுக்க மாட்டாங்க. அவங்க கரெக்டா அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியும் ஆட்கள் இருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா வந்து இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள வர வேண்டிய கேஸுங்க. வேற ஏதாவது நெட்வொர்க் கூட கனெக்ட் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க ப்ரோ. நம்ம எல்லாருமே இதுல பழி போடுற இடத்துல நல்லவங்களாம் நான் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பேரை பார்த்துருக்கேன் சரியா. இங்க கேகே நகர்ல ஒரு வாட்ச் கடை பாய்னு ஒருத்தர் இருக்கு. இப்போ வரைக்கும் வந்து இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல எல்லாம் வேலைக்கு ஏற்ற காசு அவர் இப்போ வரைக்கும் 20 ரூபா வாங்குவார். ஆனா வெளில வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபா வாங்குவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த சொல்றேன். அந்த மாதிரிலாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, நியாயமானவர்கள், அவங்களுக்கு உண்மையா அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து இதுங்கெல்லாம் எந்த கேஸ்ல சேர்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ வேற எதுலயோ வன்மத்தை காட்டு, சரி ஓகே, என்னது இது நெக்ஸ்ட் ஹிந்துக்கள் என்ன குரூப் பேர் இது, உன் டார்கெட் எப்படி இவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா இருக்கு? ஸோ இதனால உங்களுக்கு இன்னொரு கன்க்ளூஷன் என்னமா வருது, இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு நீ உன்னால இங்க இருக்க எவ்வளவு பேர் முஸ்லிம்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் ஆளுங்க சொல்றது கரெக்ட் தான்பாங்கிறத நீ இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணா, நான் என்ன சொல்றேன், இந்த பிரச்சனைய இஸ்லாமியர்கள் தான் குரல் கொடுத்து பேசணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்னென்னலாம் அமைப்பு இருக்கோ அவங்க இது முன் வந்து அவங்க வந்து கேட்கணும். ஏன்டா என் கண்ட்ரி இது இந்தியாவில் இருக்கு, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அவங்க தான் கேட்கணும். நான் வந்து இதுல என்னோட கருத்து தான். ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும், என்ன இது வந்து கரெக்டா இப்படி. சரி, இது எதுவுமே பண்ணலன்னா எப்படி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? அதுவும் இல்லாமல் 7 ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சிருக்காங்க. இவ்வளவும் நடந்தது அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் அவ்வளோ தைரியமாக எப்படி பண்ணுறீங்க? அவங்க கல்ச்சருக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் அது. இந்த கேவலமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற அவன் அந்த மதத்துக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் அது. அவங்க வந்து வேற மாதிரி வழிபடலாம். நீ இந்த மாதிரி டார்கெட் வச்சு பண்றதுனால கம்ப்ளீட் இந்தியாக்கே ஒரு பிரச்சனையை தானே நீ உண்டாக்குற. இந்தியால ஒரு கார்ப்பரேட் வெல் ரெப்யூட்டட் டிசிஎஸ்ன்ற ஒரு கம்பெனில இது நடக்குது. ஸோ ஒரு இந்தியாக்கே ஒரு பயம் தான். ஏன்னா நம்ம வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் நம்மளோட அடையாளம். ஸோ இது வந்து ஒரு பயப்படுற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குல்ல இந்த மாதிரி விஷயங்கள்னால.
இது வந்து டெஃபினட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஃபர்தரா என்னென்னலாம் இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்கிறது கண்டிப்பா வந்து கொண்டு வரணும். மக்களும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னா ஏன் பண்றாங்கன்னு யோசிங்க. எனி கார்பரேட்ல நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா இந்த மாதிரி நான் கேள்விப்படுறது புதுசு. ஏன்னா நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி? இல்ல, இது எனக்கு ரொம்ப புதுசு. கஷ்டம் தான். என்ன ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு குரூப் ஒரு பஞ்ச் ஆஃப் இஸ்லாமியர்கள் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சு இது பண்றதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸோ ஒரு டிஎல்லோட அது நிற்குமா? ஏன் இவ்வளோ நாள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியும் நடவடிக்கை எடுக்கப்படல? அதுக்கு மேலே யாரா இருக்காங்களா? நீங்க சொல்ற மாதிரி வந்து நெட்வொர்க் விரிவடை தான் நம்ம பார்க்கணும். இந்த செயின் போயிட்டே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கம்ப்ளைண்ட் எடுக்காத போதே எனக்கு தெரியுது ஏதோ ஃபிஷியா தான் இல்லைங்க, இருக்கு. மெயில் அனுப்பிடுவாங்க எல்லாருமே இல்லையா? இப்போ டிஎல்லோட மேல ஒருத்தங்க இருக்காங்கல்ல அப்படின்னா அவங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க அஃபிஷியலுக்கு. இல்ல bro, நான் நிறைய கார்பரேட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆக்ஷன்ஸ்லாம் சிவி நீங்க அதுக்கப்புறம் எந்த கார்பரேட் வேலைக்கும் போக முடியாது. பிளாக் லிஸ்டட் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. இது ஏன் இது பண்ணலங்கிறது சந்தேகத்துக்குரியது. பெரிய ஒரு டவுட் தான். நீங்க சொல்ற மாதிரி ஏஜென்சிஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா இசிஎஸ்கே பெரிய அசிங்கம் அது. புரியா? டாட்டாவே இப்ப என்ன சொல்றாங்க, டாட்டாவே பேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஐயோ, எப்படி நீங்க அதை பண்ணலாம் அப்படின்னு. சோ அதனால எவ்வளவு பெரிய பிராண்ட். ஆமா, சரி, அது இந்தியாவின் அடையாளம் வேற. புரியுதா? டாட்டாங்கிறது அதுவும் ஒரு இந்தியாவோட ஐடென்டிட்டி தான். கார்பரேட்ல இந்த மாதிரி நடக்குது. ஆனா எல்லாருமே எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு சீரியஸ் ஆக்ஷன்ஸ் எடுத்து இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது ஒரு வினோதமான ஒரு கேஸா இருக்கு. சோ பேசுறதே பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு ரொம்ப சென்சிட்டிவா இருக்குன்றனால சில பார்த்து வார்த்தையா பேச முடியாது. இது என்ன நீங்க என்னன்னு பேசுவீங்க? எனக்கு ஒரு சில இதெல்லாம் எனக்கு கோவம்லாம் வருது. என்ன பண்ணிருக்கீங்கன்னு. ஆனா இது வந்து நான் எல்லாத்தையும் நம்ம அப்படியே பேச முடியாதுல்ல. போக நியூஸ் வரும், இன்வெஸ்டிகேஷன் வரும், எவன் ஃப்ராடு, எவன் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது தெரிய வரும். அப்போ நம்ம பேசுவோம். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்குலர், ப்ராட் மைண்டட். அவங்க நிறைய விஷயங்கள் வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்போ அவங்களாம் இதை பற்றி பேசினா கண்டிப்பா சரியான புரிதல் வந்து கண்டிப்பா பேசணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். அவங்க குரல் கொடுத்து அவங்க இந்த தப்பை தட்டி கேட்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். இந்த விஷயம் இதோட முடிய போறதில்ல. இப்பதான் விசாரணை ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கே எவ்வளவு தகவல் வந்து கொட்டியிருக்கு. அடுத்தடுத்த லேயர் ஆஃப் விசாரணை நடக்கிறப்போ எவ்வளவு உண்மைகள் வந்து வரப்போகுதுன்னு தெரியல. அப்போ இன்னும் நிறைய உண்மைகள் தெரிஞ்சு இது ஒரு திருப்புமுனை இந்த கேஸ்ல அமையும் அப்படின்னா தொடர்ந்து இதை பத்தி இன்னொரு காணொலி இல்ல நம்ம லேட் 3-4 டேஸ்க்கு அப்புறம் போயிட்டு இருக்கு எல்லாருமே பேச சொல்லி கேட்டு. அதனால கண்டினியூஸா என்னென்ன நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ்லாம் வந்ததுன்னா அதையும் நம்ம வந்து அப்டேட்ஸ் கொடுக்கலாம், பார்த்து பேசுவோம். மிக்க நன்றி. இந்த சென்சிட்டிவான டாபிக்கா இருந்தாலும் தைரியமா எடுத்து பேசுறேன். தேங்க்யூ ஸோ மச்.